ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பார்க்க இருக்கிற காரியம் யெகோவா சபையோத். யெகோவா சபையோத் அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் என்ற அர்த்தம். ரோமன் கத்தோலிக்க பைபிள்ல படைகளின் ஆண்டவர், சேனைகளின் கர்த்தர், யெகோவா சபையோத். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவார்னு நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன். இந்த யெகோவா சபையோத் அல்லது சேனையின் கர்த்தர் என்று எங்கிருந்து எங்கு வரை அந்த வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறது என்றால், ராஜாக்களுடைய காலங்கள் ஆரம்பித்து என்று இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்த களத்தை சந்தித்தார்களோ அன்னையிலிருந்து அந்த வேர்டை வேதாகமத்தில் பதிவு செய்யப்படுகிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். இது எங்க ஆரம்பிக்கப்படுதுன்னா 1 சாமுவேல் எடுக்க வேண்டாம், 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அங்க போடப்பட்டிருக்கும். எல்கானா என்கிற ஒருவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை வருஷந்தோறும் தொழுது கொள்வதற்காக அவன் ஆலயத்துக்கு கடந்து போவார். அப்பொழுது எந்த யுத்தமும் இல்லை, எப்பவும் எந்த சூழ்நிலையும் அங்க யுத்தம் வர்ற மாதிரி இல்லை. ஆனா அப்பொழுதே அந்த வேடை போட்டுட்டாரு. ஏன் போட்டார்னா, அதுக்கப்புறம் சாமுவேல் வருகிறார். சாமுவேலுக்கு அப்புறம் ராஜாக்கள் ஏற்படுத்தப்படுகிறார்கள். சவுல், தாவீது, இப்படியே வந்து 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 கடைசிய மல்கியா தீர்க்கதரிசி முடிகிற வரை சேனைகளின் கர்த்தர் என்று இருக்கும். நீ தேடி பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் ஆரம்பிச்சு மல்கியா வரை தான் சேனைகளின் கர்த்தர் என்று இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க முடியாது. ஒரு 2 வசனங்கள் பார்க்கலாம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எங்கு யுத்தம் ஆரம்பித்ததோ அங்கு ஆண்டவர் சேனைகளின் தேவனாய் அவர் வெளிப்பட ஆரம்பித்தார். சேனைகளின் தேவனா தெரியுத, மிலிட்ரி, ஒரு பெரிய ஒரு மிலிட்ரி, ஒரு ஆர்மியுடைய தலைவன் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எனக்கும் யுத்தம் செய்யும்படி, நமக்காக யுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் என்று யுத்தம் ஆரம்பித்ததோ அப்பொழுதே அவர் சேனைகளின் தேவன் என்று தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, தன்னை தெரியப்படுத்திட்டார். இதனால நீங்க புரிஞ்சுக்கணும் தெளிவா. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவராய் வருவார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது சுகம் அளிக்கிறவராய் வருவார். உங்களுக்கு ஒரு போராட்டம், பிரச்சனை, எதிரிகளுடைய சோதனை என்றால் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் வருவார். நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட இடத்துல அவர் வருவார். அதுக்கு தான் ஒரு பேர் அல்மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன். எல்லா ஃபீல்டும் அவருக்கு தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு வெளிப்படுவார். போன வாரத்தில் அவர் மேய்ப்பராய் வெளிப்படுவார் என்று நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்கிறது யெகோவா சபையோத், அவர் சேனைகளின் கர்த்தராய் நமக்கு வெளிப்படுகிறவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பத்தி போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர். வானத்திலையும் அவர்தான் அரசர், இந்த நாம் பார்க்கிற பூமியிலையும் அவர்தான் அரசர். பூமிக்கு கீழே இருக்கிற செத்து போன மனுக்குலத்திற்கும் அவரே அரசர். ஏன்னா அவங்களெல்லாம் முழிக்க வச்சு நியாயம் தீர்க்க போகிறார். வானத்திற்கும் அவரே தலைவர், பூமிக்கும் அவரே தலைவர், பூமிக்கு கீழே அவரும் தலைவர், அவரே தலைவர். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யெகோவா சபையோத். அல்லேலூயா. அப்ப நீங்க கொஞ்சம் இந்த வேளையில உங்களுடைய மனது திடப்படணும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய போராட்டங்கள், மழை போல இருந்தான்னா எப்படி இருந்தான்னு, எல்லாத்துக்கும் மேல ஒரு அதிகாரம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் மேல ஒரு தலைமை இருக்கிறது, எல்லாரையும் ஆட்டி படைக்கிற ஒரு இறைவன் இருக்கிறார். அந்த இறைவன் வேறு யாரோடும் இல்லை, உங்களோடு எங்களோடும் தான் இருக்கிறார். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சீசர்களை கிராமம் தோறும் அனுப்பினார். ஏசப்பாவோட தான் அவங்க சீசர்களை போய் சுவிசேஷம் அறிவிச்சாங்க. முத அவங்களை அனுப்புறாரு. அப்பா சொன்னாரு, எதுக்கும் பயப்படாதீங்க, உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாம், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. 2 குருவி வாங்குவான். ஒரு குருவி நான் சொன்னாதான் சாகும். உன் தலையில இருக்கிற முடியெல்லாம் என்ன இருக்கிறேன், ஒண்ணு கூட கீழே விழாது, தைரியமா போன ஆண்டவர் சொன்னார். உங்களுக்கு எனக்கு அந்த தைரியத்தை கத்த தருவாராக. நீங்கள் பார்க்கிறதெல்லாம் இந்த மாம்ச கண்ணில் பார்க்கிற உலகம், பார்க்காத ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. அது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது. அவரால் அன்றி அணு வேதம் அசையாது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
அவர் கொடுக்க ஜீவன்கள் உண்டாகும், அவர் எடுக்க ஜீவன்கள் பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். இப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு தைரியத்தை தருவாராக. எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும் நான் பயப்பட தேவையில்லை. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத் என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், வானத்துக்கு பூமிக்கும் அவரே அதிகாரி. நாம் வாசித்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு 2 பிரிவாக இந்த வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஏசாயா 8:13 சொல்லும் போது, சேனைகளின் கர்த்தரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அடுத்து அவர் தான் என்ன பண்ணுங்க, நீங்க அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமா இருப்பாராக. ஆண்டவர் சொல்றாரு, நீ யாருக்கும் பயப்படாத, அவருக்கு மட்டும் பயப்படு. அவரை நீ பரிசுத்தம் பண்ணு, பரிசுத்தம் பண்ணு, பயப்படு. யாரவா? சேனைகளின் 2 பகுதி. சேனைகளின் கர்த்தருக்கு முதலாவது நம்ம பயப்படணும். அதுக்கப்புறம் வர்ற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம பயப்படணும்? முதலாவது சேனையின் அதிபதிக்கு, சேனையின் கர்த்தருக்கு முதலாவது பிள்ளைகளா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? பயப்படணும். அவர் சொல்றாரு, நீ என்னை பரிசுத்தம் பண்ணு, நீ எனக்கு முதலாவது பயப்படு. அவரே உன் அச்சமா இருப்பாராக, அவரே உன் பயமா இருப்பாராக. அப்ப பரிசுத்தம் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணு. பரிசுத்தம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, பொது ஜனங்களுக்கு முன்பாக நம்மளை பார்த்து சொல்றார், மற்றவங்களுக்கு முன்னாடி என் பேரை பெருமைப்படுத்துன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பரிசுத்தம் பண்ணுனா மற்றவங்களுக்கு முன்னாடி என் பேரை பெருமைப்படுத்து. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு சொல்றாரு, அப்படி பண்ணலைன்னா கூட என் பேரை அசிங்கப்படுத்திடாம வாழ்ந்துக்க. சேனைகளின் கர்த்தரையே நீ பரிசுத்தம் பண்ணுவாயாக, அவரையே நீ பரிசுத்தம் பண்ண. அவரை முதலாவது நம்ம பரிசுத்தம் பண்ணணும். நம்ம எப்படியா பரிசுத்தம் பண்றது? வெளி இடங்கள் எல்லாம் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொரு செயல்களும் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்திருக்கிறார்களா. ஒரு ட்ரெஸ் மாதிரி ஏசப்பாவை என்ன பண்ணிருக்குமா? மாட்டிருக்குமா. இன்னும் ஜவுளி கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம், ஒரு ஸ்கூல்ல படிக்கிறவங்க ஒரு யூனிஃபார்ம், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகி உங்களுக்கு எனக்கும் ஒரு யூனிஃபார்ம் போல தேவனை நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தரை முதலாவது என் பிள்ளைகளே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் பின்னாடி தருவேன், நான் சொல்ல போறேன். அப்போ எல்லா இடங்கள்லையும் தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்து. உங்க பேச்சுல, உங்க பார்வையில, உங்க நடையில, உடையில பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது பேரை என்ன பண்ணிடணும்? காப்பாத்து. கோபம் ஏற்றுவாங்க, பொய் சொல்ற சூழ்நிலை வரும். அந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன செய்யணும்? நான் சபைக்கு போறவன், நான் ஆண்டவரை தேடினவன், நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், நான் பைபிள் படிக்கிற பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? போற இடங்கள்லாம் ஆண்டுடைய நாமத்தை என்ன பண்ணணும்? மகிமைக்காக மட்டும்தான் செயல்படணும். ஹல்லேலூயா. இப்போ முன்னாடி சுவாரஸ்யமா சொல்லுவாங்க, ஒருத்தர் சண்டை போட்டாராம், ட்ராக்ஸ் கொடுக்கும்போது வம்பிழுத்துட்டாரு போல. இவர் விட்டு விட்டு பார்த்தாரா, அதுக்கப்புறம் முடியலையா. அப்புறம் ஆவியில நிரம்பி என்ன பண்ணிட்டாரா, அவரை குத்துன்னு குத்திட்டேன்னு சொல்லி ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க கராத்தே, கிறிஸ்தவர்கள் ட்ராக்ஸ் கொடுக்கும்போது நம்மளை அடிச்சா என்ன பண்ணணும்? தற்பாதுகாப்பு பழகணும், கராத்தே பழகி வச்சுக்கிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ கட்சிகள் ஆரம்பிக்கிறார்கள், போராட்டங்கள் ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வன்முறையை விரும்பவே இல்லை. நம்ம போற இடங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் கோபங்கள், எரிச்சல்கள், பொய் சொல்ற சூழ்நிலை எல்லாம் வந்தாலும் பல்ல கடிச்சிட்டு கண்ட்ரோல் பண்ணி, நான் இங்க லூஸ் ஸ்டாக் விட்டா அல்லது நான் இங்க என் செயல்களிலே மாறுபாட காமிச்சா அது என் பெயருக்கு மட்டும் கெட்ட பேர் அல்ல, என்னை அழைத்த என் தேவனுக்கு. அவங்களதான் பார்த்து சொல்றாரு, நீங்கள் முதலாவது யெகோவா சபயோத்தாகி என்னை, என் பிள்ளைகளே நீங்கள் முதலாவது என்ன பண்ணுங்க? பரிசுத்தப்படுத்து. நான் சேனையின் கர்த்தர் என்பதை நீங்க முதலாவது மதிப்பு கொடுங்க. அப்பதான் சுத்தி உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? மதிப்பு கொடுப்பாங்க.
இதுக்கு பைபிள் அழகான ஒரு எடுத்துக்காட்டு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக கதறுகிறார், தண்ணி இல்லை. ஆண்டவர் சொன்னார், கண்மலையை பார்த்து முதலாவது பேசு என்று சொன்னார், அடின் என்று சொன்னார். அடிச்சாங்க, தண்ணி வந்துச்சு. 2வது தடவை தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு மக்கள் கத்துற உடனே மோசே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டார். ஆனதுக்கப்புறம் ஆண்டவர் இப்ப பார்த்து சொல்றாரு, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லும் போது கோபம் தாங்க முடியாம மக்கள் பண்ண டென்ஷன்ல இவன் என்ன பண்ணிட்டான், கோபம் வந்து 2 முறை சடாச்சடா 2 தடவை அடிச்சுட்டான். அந்த கண்மலை யாருக்கு எடுத்துக்காட்டுனா ஏசப்பாவுக்கு எடுத்துக்காட்டு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க வெளியில சாட்சிக்கேடாய் நடக்கும் பொழுது சிலுவையில் அறைந்த இயேசுவை மீண்டும் ஒரு முறை நாம் அறைகிறோம். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? அவர் ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும். யாருக்காக? உங்களுடைய என்னுடைய பாவத்துக்காக. ஆனா மோசே 2வது முறை 2 தடவை அடித்தான். அது இயேசுவை அடித்த அடி. என்ன அடி? சாட்சிக்கேடான அடி. நீங்க வெளியில போகும்போது, நான் வெளியில போகும்போது தயவு செய்து நான் சொல்றேன், நீங்கள் கிறிஸ்தவர்களா இருந்து கர்த்தருக்கு ஒரு நன்மை செய்றீங்க, ஆண்டவருக்கு ஒரு நல்ல பேர், ஒரு நல்லது செய்யணும் நீங்க நினைச்சா, நான் நினைச்சா, வெளியில அவரை அவருடைய புகழ் பாடுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக அமைய வேண்டும். இன்னைக்கு நிறைய ரட்சிக்கப்பட்டவர்கள் அதை கண்டுகொள்வதே கிடையாது. இதனாலதான் ஆண்டவர் சொல்றார், இது நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ள என்னுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. நம்ம தப்பு செய்யலினாலே நம்மளை குறை சொல்லுவாங்க. ஆனா நம்ம தப்பு செஞ்சா எவ்வளவு நம்ம மேல என்ன பண்ணுவாங்க, குறை சொல்லுவாங்க. அப்ப 2 தடவை அடிச்சுட்டான். அடிச்ச உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி என்னை பரிசுத்தம் பண்ணல அப்படின்னு சொன்னாரு. அது பரிசுத்தம் பண்ணலைங்கிற அர்த்தம் அந்த மோசேட்ட இருந்துதான் நமக்கு தெரியும். என்ன பண்ணல? ஜனங்களுக்கு முன்னாடி என் பேச்ச என்ன பண்ணல, கேட்கல. என்னை நீ கேவலப்படுத்திட்ட, என்னை நீ அவமானப்படுத்திட்ட, என்னுடைய மகிமையை கெடுத்து போட்ட. இதுக்காகவே அவனை பரலோகத்துக்கு என்ன பண்ணல, கானானுக்குள்ள கொண்டு போகல. இன்னைக்கெல்லாம் அந்த ஆர்டர் போட்டா ஒரு ஆளு போக முடியாது. மோசே ஒரு தடவை ஒரு பாவம் செஞ்சதுக்காக கானானுக்குள்ள விடலையா, நம்மளெல்லாம் எட்டி கூட பார்க்க முடியாது. அப்படி பண்ணிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத், அவரையே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க. எத்தனை பேர் பண்ண போறீங்க, பரிசுத்தம் பண்ண போறீங்க? அப்படின்னா இனிமே சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. வேலை பார்க்குற இடமோ தொழில் செய்யற இடமோ நம்மளை பார்த்து சொல்லணும், இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள். கிறிஸ்தவர்கள் ஏன் பேர் இருந்துச்சுன்னா கிறிஸ்துவை உடையவர். முதலாவது சீசர்களுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. ஏன்? இவருடைய வாழ்க்கை இயேசுவை போலவே மாறினது. அதனால்தான் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த நாட்கள்ல பேர் வச்சார். கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் அந்த கிருபையை தருவாராக. 2வது சொல்றாரு, அவரே, என்ன அதை வாசிங்க, அவரே ஃபர்ஸ்ட் அவரை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. 2வது சொல்றாரு, அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமா இருப்பாரு. அவர் தான் உங்க பயமா இருக்கணும். யாருக்கு பயப்படணுமா சொல்லுங்க? கர்த்தருக்கு தான் பயப்படும். கர்த்தருக்கு பயப்படாதவன் எதுக்கோ பயப்படுவான். சொல்லுங்களேன் இந்த வார்த்தையை, கர்த்தருக்கு பயப்படாதவன் எதுக்கோ பயப்படுவான். எதை பார்த்தாலும் ஒருவனும் துரத்தாதிருந்து துன்மார்க்கன் ஓடுகிறான். ஆண்டவருக்கு பயப்படுறவங்க இன்னைக்கு உங்க காதுல வச்சுக்கணும், மனசுல வச்சுக்கணும், ஆண்டவருக்கு பயப்படுறவங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவரே உன் பயமா இருப்பாராக. இங்க இருக்கிற எல்லாரும் நீ ஆண்டவருக்கு பயந்தா உங்க தொழிலை நினைச்சு நீங்க பயப்பட தேவை இல்ல, உன் பிள்ளைகளை நினைச்சு நீங்க பயப்பட தேவை இல்ல, உங்களுக்கு இருக்கிற நோயை நினைச்சு நீங்க பயப்பட தேவை இல்ல. ஆண்டவர் சொல்ற, எனக்கு நீ பயப்படு. யெகோவா சபையோ சேனைகளின் கர்த்தராகி எனக்கு நீ பயப்படு. நீ எதற்கும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மனுஷர்களுக்கு நீங்கள் என்ன வேணும் பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். உன் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்கு பயப்பட. சீசர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் போது உங்க கையை வெட்டுவாங்க, காலை வெட்டுவாங்க, கழுத்தை கூட வெட்டி உன்னை என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. அவன் உடம்ப தாண்டா கொல்ல முடியும், அவனுக்கு பயப்படாத. ஆனா நியாய தீர்ப்பு நாள்ல ஒருத்தருடைய உடம்பையும் ஒருத்தருடைய ஆத்மாவையும் நரகத்தில் தள்ளுகிற எனக்கே நீங்கள்
பயப்படும். இன்னைக்கு எதுக்கோ பயப்படுறோம், மனுஷனுக்கு பயப்படுறோம். நிறைய பேர் மனுஷனுக்கு பயப்படுறோம். ஐயோ இப்படி கடன் வாங்கிட்டேனே, ஐயோ இப்படி பிரச்சனையாயிருச்சு, ஐயோ இவங்களை என்ன பண்ணுவானோ தெரியாது. ஆண்டவர் சொல்ற மனுஷனுக்கு பயப்படாத, மனுஷனையே நரகத்துல தள்ளுகிற இயேசுவுக்கு பயப்படு, உன் பயத்தை கர்த்தர் மாற்றி போடுவார். யார் யார் மனுஷனுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க? மனுஷனுக்கு பயப்படுறது கண்ணி, அது ஒரு வலை. எந்த மனுஷனா இருந்தாலும் பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு கடவுளுக்கு பயந்து வந்தா எந்த மனுஷனுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லுவாரு, ஆத்மாவையும் சரீரத்திலையும் நரகத்திலே தள்ளுகிறவருக்கு நீங்கள் பயப்படுங்க. அப்ப ஆண்டவருக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு எனக்கும் வேணும். சேனைகளின் கர்த்தர்னா என்ன அர்த்தம்? ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் சேனைகளின் கர்த்தர் இல்ல. முதலாவது சொல்லுங்க, எனக்கு கர்த்தர். ஒரு மேஜர், ஒரு மிலிட்டரியில மேஜர் இருக்காருன்னா அவர் சொல்றதுதான் கீழே உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலாவது பயப்படுங்க. அவருக்கு நீங்க பயந்துட்டா அவர் உங்களை மற்றவர்களுக்கு பயப்படுகிற இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். சூழ்நிலைகள் உங்களை கண்டு பயப்படுகிற இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வருவார். அப்ப இந்த பயத்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். உடன்படிக்கைன்னா என்னன்னா உறுதிப்படுத்துற, சத்தியம் வாங்குறது. இப்ப நானும் தம்பி இருக்கோம்னா நம்ம ரெண்டே டீல் வச்சுக்கிறது. என்ன வச்சுக்கிறது? நீ எனக்கு பயந்து வாழுவியா அப்படின்னா நான் தான் ஆண்டவர்னா அவனை பார்த்து கேட்கிறேன், நீ எனக்கு இனிமே பயந்து வாழுவியா? அவன் சொல்றான் வாழ்வேன். அப்படின்னா கவலைப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரு டீல். இந்த என்ன சொல்றது, இந்த உடன்படிக்கையை விசுவாசிகள் மீறுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிறது ஒரு உடன்படிக்கை, ஒரு சத்தியம் வாங்கினதை போல. இயேசு உங்கள் தெய்வமா இருப்பாரானால் உங்களுக்கு முதலாவது சொல்றேன், அவரை வெளியில மகிமைப்படுத்துங்க. ரெண்டாவது அவருக்கு பயந்து வாழுங்க. இதைத்தான் அவர் நம்மளிடத்துல விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு விசுவாசி இயேசுவை ஏத்துக்கிட்டா ஒரு முடிவு எடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். இனிமே நான் உங்களுக்கு பயந்து வாழ்வேன். சொல்லுங்க, இனிமே நான் உங்களுக்கு பயந்து பயப்படுறதுலாம் கிடையாது. இன்னைக்கு அந்த கோயில் பூனை சில மேலாம் ஓடி போய் ஏறி ஏறி உட்காருமா, அதுக்கு பயமே? நம்ம இன்னைக்கு சொன்னோம் ஏசப்பா நம்முடைய ஆண்டவர், அவர் என் ஃப்ரெண்டு, போட்டுட்டு ஆடுறான், சினிமா பாட்டை போட்டு ஆடுறான். ஜான் ஜபராஜ் என்கிறவர் நிற்கிறார், அவரை வரவேற்க மாலை போட்டு என்னென்ன சினிமா பாட்டுல ஹிட்டான பாட்டு இருக்கும் எல்லா பாட்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறான். அவர் நடந்து வர்றார். பெரிய பெரிய சூப்பர் ஹீரோவுக்கு போடுற இன்ட்ரோ, அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வருவான் பார்த்தீங்களா, ஹீரோ வரும்போது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடும்போது இவனை போட்டுட்டு வர்றான். கேட்டா சொல்றான் இவர் நம்ம ஆண்டவர், நம்ம ஆண்டவர். மேல சொல்லுவார், அக்கிரம செய்காரரே நான் உங்களை அறியே, எவ்விடத்தாரோ உங்க நாமத்தினால பாட்டு போட்டுனே, எபினேசர் எபினேசரன் படிச்சனே, அப்படி பண்ணனே இப்படி பண்ணி யார்? நல்லா கவனிங்க. ஏசப்பாவை ஏதோ போன வாரம் பார்த்தோமா ஆட்டுக்குட்டி தோல்ல போடுற மேப்பனா மட்டும் பார்த்துட்டு கையில தடி இருக்கு, சேட்டை பண்ணா நமக்கும் அடி விழுங்கிறத மறந்துடக்கூடாது. முதலாவது ஆண்டவர் எப்படி நேசிக்கணும்னா அவர் பண்றாரு, உனக்கு எனக்கும் முதல் உடன்படிக்கை, நீனு பண்ற நானும் பண்ற டீல் என்ன, நீ எனக்கு பயப்படுவியா? ஹல்லேலூயா. மல்கியா 2:5 கர்த்தருக்கு பயப்படும் பயம் நான் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொல்கிறார். மல்கியா 2:5. பேஜ் நம்பர் ப்ளீஸ், பேஜ் நம்பர் 1104. என்ன நம்மளை பார்த்து சொல்றாரு? அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை. ஏசப்பா உங்கள்கிட்ட என்ன கேட்கிறார்? நீங்க ஏதோ, நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வேணும் தானே ஏசப்பா தேடி வந்திருக்கீங்க. ஆனா ஏசப்பா உங்கள்கிட்ட கேட்கிறாரு, அவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்த எல்லாம் ஓகேப்பா, ஆனா நீ எனக்கு ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன், அவன் என் நாமத்துக்கு பயந்தும்
இருந்தா. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ எனக்கு பயந்து இரு, அது போதும்பா. அல்லேலூயா. இந்த பயம் எப்போ வரும் சொல்லுங்க? ஆண்டவருக்கு பயப்படுற பயம், தீமையை விட்டு விலகுவதே. நம்ம பாஷையில சொல்ல போனா பாவத்து தப்பு பண்றதை விட்டு விலகிறது தான் யாருக்கு பயப்படுற பயம். இப்ப அப்பா சொல்றாரு, டேய் அதை தொடாத, கரண்ட் அடிக்கும். பயந்துகிட்டு தொட்டா கரண்ட் அடிக்கும், அப்பா சொல்லியிருக்காருன்னு விலகுறான்ல, அதுக்கு பேர் தான் தகப்பனுக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவர் சொல்றாரு, இது செய்யி, இது செய்யாத அப்படின்னு சொல்லுவோம். அவ செய்யாதன்னு சொன்னதை நம்ம விட்டு விலகுறோம் பாருங்க, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப என்னென்னதான் அவர் சொன்னாரு? எதை விட்டு நான் விலகணும்? எத்தனை பேருக்கு தெரியும் எதை விட்டு நான் விலகணும்? தீமையை விட்டு விலகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப என்னதான் தீமை? எது தீமை? தீமை 1 இருக்கா, 2 இருக்கா, 100 இருக்கா, 1000 இருக்கா? எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் அது கீழே சொல்றாரு, சத்திய வேதம் அவன் வாயிலே. என்ன சொல்ல வர்றாருன்னா, அதை விளக்கிட்டு இருக்க முடியாது ரொம்ப. நீ எனக்கு பயப்படணும்ப்பா, அதான் நீனு நானும் வச்சுக்கிட்ட உடன்படிக்கை, டீலிங். நீ பயப்படணும்னா தீமையை விட்டு விலகணும். தீமைன்னா உனக்கு என்னன்னு தெரியணும்னா பைபிளை சொல்லுங்க, பைபிளை படிக்கணும். பைபிள்ல தான் எது தீமை எது நன்மை என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதுதான் சொல்ல, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளின் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்து நின்று திருப்பினான். அவருடைய ஆசாரனுடைய உதடுகள் அறிவை. என்ன சொல்ல வர்றாருன்னா, பைபிள் படி, பைபிள் படி வாழு, பைபிள் படி வாழ்ந்தா தீமையை விட்டு விலகலாம். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சேனைகளின் கர்த்தர்னா என்ன சொல்லுங்க? அவங்க என்னை பரிசுத்தம் பண்ணணும். பரிசுத்தம் பண்றதுன்னா என்ன? வெளியில ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையா என்ன பண்ணணும்? வாழணும். சர்ச்சுக்கு போயிட்டேங்கிறது பெருமை பேச்சு அல்ல, சர்ச்சுக்கு போய் மாறிட்டேங்கிறது தான் பெருசு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சபைக்கு போய் மாறி இருக்கேன். சபைக்கு தான் எல்லாரும் வருவாங்களே, சபைக்கு வந்து நான் மாறணும். கல்குவாரியில கல்ல எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து உள்ள போட்டுவாங்க, இங்க சபைக்குள்ள போடுவாங்க. இத செதுக்கி சிற்பமாக்குறது தான் இங்க உள்ள ஊழியக்காரருடைய வேலை. வெளியில கரடு முரடா நீங்க வாழ்ந்திருக்கலாம், நீக்கப்பட வேண்டியது நீக்கப்பட்டால் தான் நீங்கள் ஒரு பொற்சிலையாக என்ன பண்ண முடியும்? மாற முடியும். கோபம் நீங்கணும், எரிச்சல் நீங்கணும், பொய் நீங்கணும், எல்லாத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவாராக. அப்ப எது நம்மளை நீக்குது? ஆண்டவர் சொல்றாரு, பைபிள் படிங்கப்பா, பைபிள்ல தான் எது தீமைன்னு எழுதி வச்சிருக்கேன். ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வசனத்தை படிக்கணும். வீட்டுல ஒரு அதிகாரமா அது படிக்கணும். தயவு செய்து கேட்கறது, ரொம்ப நாள் சபைக்கு போறவங்க நீ படிப்பீங்க, உங்களை நான் சொல்லல. புதுசா வந்து கொண்டு இருக்கிறவர்கள் பைபிள் எடுத்து புரியுதோ புரியலையோ, பைபிள் எடுத்து ஒரு அதிகாரமாவது நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். படிக்கும் போது உங்களை எப்படி நீங்க வாழணுங்கிறது அதுல போட்டிருக்கோம். அதன்படி உங்களை நீங்க மாத்துறதுதான் கர்த்தருக்கு பயப்படும். இப்படி பயப்படும் பயத்தோட வாழ்ந்தா சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் உங்களோடு கூட இருப்பார். சேனைகளின் கர்த்தர் எத்தனை பேரோட இருக்கணும்னு விரும்புறீங்க? படைகளின் ஆண்டவர் யாரோட இருக்கணும் விரும்புறீங்க? யுத்தத்தின் வல்லவர் யாரோட இருக்கணும் விரும்புறீங்க? உங்க வீட்டுக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக இருக்கிற பிரச்சனையில உடைச்சு நிர்மூலம் பண்ண, யுத்தம் பண்ண எனக்கு ஆண்டவர் இயேசு வரணும்னு விரும்புறவங்க, முதலாவது நீங்களும் நானும் பரிசுத்தமானும், நீங்களும் நானும் தீமையை விட்டு விலகணும். முதலாவது நாம் பயப்படணும். அப்பொழுது என் எதிரிகள் என்னை கண்டு பயப்படுவார்கள். உங்க எதிரி பயப்படணும்ல. பேய் விரட்ட போனா ஒருத்தர் 7 பேர் பேய் விரட்ட போனாங்க. பைபிள்ல விரட்ட போகும்போது பவுல் விரட்டுவார் நிறைய பேய்களை. இவன் விறுவிறுன்னு போனா பிடிச்சாங்க ஒருத்தவனை. பவுல், எத்தனை பேர் பவுல் தெரியும்? தெரிஞ்சவங்களா ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்ம லியோன் மகால் பவுல் அண்ணன், பவுல் மாமான்னு நினைச்சிடக்கூடாது. பவுல் அடிகளார் சொல்றாங்க, பவுல் பிரசங்கித்த இயேசுவின் நாமத்தினால்
பிசாசை வெளியே போ. அது சொல்லுச்சு. அது என்ன சாதாரண ஆளா? பவுலை பார்த்துச்சு. அந்த பவுலுக்கு அப்பாவுக்கு அப்பாவெல்லாம் பார்த்தது, ஆதாம பார்த்தது. ஆதாமுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் பிசாசு இருந்துச்சோ தெரியாது. அது சொல்லுச்சு, பவுலையும் தெரியும், இயேசுவையும். நீ யார்ரா? போட்டுட்டு ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து பாருங்க, ஒரே கடிச்சு கொதறிடுச்சு, ஒரே ஓட்டம். ஒரு பேய் வெற்ற விஷயத்துல நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். பவுல் பிரசங்கித்த இயேசுவின் நாமத்தினாலே போ. அவர் சொல்லுச்சு, பவுல் ஒரு பரிசுத்தவான், இயேசு தெய்வம், நீ யார்? பவுல் சேனைகளின் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், அதனால் பிசாசாகிய நான் அவனுக்கு பயப்படுகிறேன். நீ யாருக்கு பயந்த? உனக்கு நான் பயப்படுறதுக்கு. அப்போ நீங்க பிரச்சனைகளை பார்த்து நீங்க அட்டாக் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது, உங்க பிரச்சனை மாறுறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்களை நினைச்சுக்கிறணும், நான் முதலாவது தேவனுக்கு பயந்தனா, அப்பதான் என் பிரச்சனைகள் என்னை கண்டு பயப்படும். என் தொழில வர பிரச்சனைகள் மாறணும்னா நான் முதல்ல மாறணும். என் குடும்ப பிரச்சனை மாறணும்னா நான் முதல்ல மாறணும். நான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு, அதான் சொல்றாரு, அவரே உன் பயமா இருப்பாராக. நீ அவர் பயப்படு, அவரை பரிசுத்தம் பண்ணுப்பா, அப்புறம் உன்னை கண்டு எல்லாம் பயப்படுவான். அல்லேலூயா. அப்ப என்ன சொன்ன? பைபிள் என்ன பண்ணுங்க, தயவு செய்து படி. புரியலைனாலும் படிங்க, படிச்சுக்கிட்டே வாங்க, படிச்சுக்கிட்டே வாங்க. அந்த வார்த்தை உங்களை தொடும், உங்க வாழ்க்கையை மாத்துங்க. அதில் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:19 பேஜ் நம்பர் சொல்லிருங்க. நீதிமொழிகள் 11:19. நீதி பைபிள் படி வாழ்ந்து பரிசுத்தமா நீங்க வாழ்ந்தா அது உங்களுக்கு நித்திய ஜீவனை என்ன பண்ணுமா? தரும். ஆனால் தீமையையும் பாவத்தையும் செய்தால் அது நம்ம எங்க கொண்டு போய் விட்டுரும்? மரணத்துக்கு கொண்டு போயிடும். எத்தனை பேர் நல்ல ஜீவனோடு நல்ல ஆசீர்வாதத்தோட வாழ விரும்புறீங்க? இன்னையில இருந்து ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரா? அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். நான் செய்தியினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை நான் முடிச்சிருக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சேனைகளின் கர்த்தரை முதலாவது நீ என்ன பண்ணு? மகிமைப்படுத்து. நீ முதலாவது அவருக்கு பயப்படு அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப நான் டக்குன்னு ஆசீர்வாதங்களை சொல்லி நான் முடிக்க போறேன். இப்படி நம்ம பண்ணுனா என்ன செய்வாரா? அவர் நாம் பயப்படுகிற சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிப்பார். சொல்லுங்க, நான் பயப்படுகிற சூழ்நிலையிலிருந்து அவர். ஃபர்ஸ்ட் தேவனுக்கு நீங்க பயந்து வாழ்ந்தா, திரும்ப சொல்றேன், நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சொல்லுங்க, நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை, நான் எதற்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இதுதான் சேனைகளின் கர்த்தருக்கு பயப்படுகிற ஆசீர்வாதம். அந்த 8வது அதிகாரத்தில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு, கொஞ்சம் வரலாறு நிறைந்தது. அதை நான் வேகமா சொல்லி நான் முடிக்க போறேன். கிமு 736 இருந்து 35 32க்குள்ள சீரிய படையின் ராஜாவாகிய ரேத்சீன், நீங்க வீட்டுல போய் அந்த 8வது அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சீரிய ராஜாவாகிய ரேத்சீன் இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்கா என்கிறவன் ஆகாஸ் என்னும் யூத ராஜாவுக்கு எதிராக வந்தான். என்னடா நீ வரலாறு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க நீங்க நினைக்காது. சீரிய ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவும் யூத ராஜாவுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தார்கள். அவ்வளவுதான் மேட்டர். அவங்களோட பேரை சொன்ன, அவ்வளவுதான் பேரு. இவங்க யுத்தத்துக்கு வந்த உடனே யூத ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் இப்பொழுது பயத்தால் நிரம்பி விட்டது. நல்லா கவனிச்சுவாங்க. இந்த இன்சிடென்ட்டை புரிஞ்சாதான் நான் சொன்ன மெசேஜ் உங்களுக்கு புரியும். 2 ராஜாக்கள் சேர்ந்து இந்த யூத ராஜாக்களை அடிக்க வரும் பொழுது இவர்கள் இருதயம் பயத்தால் சூழ்ந்து விட்டது. அதை ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில், அதே அதிகாரத்தில் 9:10 நீங்க வீட்டுல வாசித்துக் கொள்ளலாம். என்ன செஞ்சாங்க? இவர்களுக்கு எதிராய் அவர்கள் கூட்டம் கூடினார்கள். இந்த 2 ராஜாவும் இந்த யூத ராஜாவுக்கு எதிராக என்ன பண்ணாங்களாம்? சொல்லுங்க, கூட்டம் கூடினார்கள். அடுத்து இடைக்கட்டி கொண்டார்கள். இடைக்கட்டினா கூட்டம் போட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த தம்பியை அட்டாக் பண்ண போறோம். 2 பேரும் பேசுறோம், டேய் இன்னைக்கு அவனை என்ன பண்ணணும்? அட்டாக் பண்ண. இதான் கூட்டம் கூடுறது. 2வது வெப்பன்ல என்ன பண்றது? பொருள் எடுறா போட்டுறோம்னு சொல்றாங்க, இல்ல இடைக்கட்டி கொள்றது.
2 பேரும் இடைக்கட்டி கொள்றதுன்னா ரெடி. எதுக்கு ரெடி? அவனை போட்டு தள்ளுறதுக்கு ரெடி. கூட்டம் கூடியாச்சு, இடைக்கட்டியாச்சு, இப்ப ஆலோசனை செஞ்சாச்சு, பிளான். எப்படி அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கலாம், பிளான். அடுத்து அவங்கிட்ட வார்த்தை பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? இன்னைக்கு ராத்திரி உன்னை என்ன பண்ண போறோம்? கதைய முடிக்க போறோம். இதுதான் அங்க இருக்குது. அப்ப 2 ராஜா 1 ராஜாக்கு எதிர் வந்தாங்க, கூட்டம் கூடுனாங்க, ரெடியானாங்க, பிளான் பண்ணாங்க, அட்டாக் பண்ணுவேங்கிற நியூஸையும். இது உங்க வீட்டுக்கு எதிராக நமக்கு எதிராக கொடுத்தா என்ன ஜாலியாவா இருப்போம்? ஒரு கூட்டமே கூடி நம்மளை அடிக்க வருதான், நம்மளை தாக்க போறான்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும். யூத ஜனங்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் அந்த வார்த்தையை நான் மீண்டும் சொல்ல விரும்புறேன். யூத ஜனங்கள் பயப்படும் போது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. யூதா ஜனங்களே, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன வேட ஞாபகம், யூதா ஜனங்களே, முதலாவது எனக்கு நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப புரிஞ்சவங்க ரலையில சொல்லுங்க, மெசேஜ் புரிஞ்சவங்க. யூத ஜனங்களே, கூட்டம் கூடட்டும், இடை கட்டட்டும், வெப்பன் எடுக்கட்டும், ஆலோசனை பண்ணட்டும், சண்டைக்கு ரெடி ஆகட்டும், டோன்ட் வரி. உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், யூத ஜனமே, முதலாவது எனக்கு பயப்படுறா. நானே உன் பயமா இருக்கட்டும், நானே உன் அச்சமா இருக்கட்டும். என் வசனத்துக்கு நீ நடுங்கு, ஜெபமன்லே நடுங்கு, பொய் சொல்லக்கூடாது நடுங்கு, கோவப்படக்கூடாது நடுங்கு, விபச்சாரம் பண்ணக்கூடாது நடுங்கு, குடிக்க கூடாது நடுங்கு. நீ முதலாவது எனக்கு நடுங்கு, உனக்கு எதிராக நிற்போம் யாருன்னு நான் பார்த்துறேன்னு சொன்னார். நடுங்கி எனக்கு பயப்படு சொல்லிட்டு சொல்றாரு, அவர்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதெல்லாம் கட்டுப்பாடு என்று நினைக்காத. உங்களுக்கு அந்த வேர்டு புரியுமா சொல்றேன். கட்டுப்பாடு என்றால் இதில் ஆங்கில வேர்டுல போய் திரும்ப வந்தா சதி ஆலோசனைகள். உனக்கு எதிராக சதி திட்டம் போடுறான்ல, அதை நீ என்ன பண்ணாத, நம்பாத. உனக்கு எதிரா பயமுறுத்துறான்ல, பயப்படாத. உனக்கு எதிராக பிளான் போடுறான்ல, பயப்படாத. ஒன்னே ஒன்று மட்டும் மகனே செய்யி, எனக்கு நீ பயப்படு, எனக்கு நீ நம்பிக்கை உள்ளவனாயிரு, என்னை நீ மகிமைப்படுத்தி, எனக்கு நீ நடுங்கு, பரிசுத்தமா வாழ நடுங்குப்பா. உன்னை சுற்றிலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஓடி ஓடி வரட்ட யெகோவா சபையொத்தாகிய சேனைகளின் கர்த்தர் நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். சேனைகளின் கர்த்தர்னு சும்மா ஃப்ராடு பண்ணிக்கிட்டு, பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு, வட்டிக்கு கொடுத்துக்கிட்டு, வட்டிக்கு வாங்கிட்டு, பொய் சொல்லிக்கிட்டு, விபச்சாரம் பண்ணிக்கிட்டு, குடிச்சுக்கிட்டு, சேனைகளின் கர்த்தர்னா ஒன்னும் வர மாட்டார். முதலாவது நான் நடுங்கும் பொழுது அவர் உண்மையான வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். என் முழங்கால்களும் என்னுடைய லைஃபும் அவருக்கு முன்னாடி நடுங்கினால் நிஜமான ஆக்ரோஷமான சேனைகளின் கர்த்தரை என் எதிரி காண்பார்கள். நீங்களே நடுங்கல, நீங்களே ஒழுங்கா வாழலைன்னா உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணவே முடியாது. இது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய குடும்பத்துல ஜெபம் பண்றோம், ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நிறைய குடும்பத்துல பிரேயர் பண்றோம், நடக்கல. முயற்சி செய்யறோம், நடக்கல. ஏன் நடக்கல? முதலாவது நம்ம அவர் வழியில நடக்கல, எனவே நம்முடைய காரியம் நடக்கல. இன்னைக்கு உங்களுக்கு சின்ன ஒரு சீக்கிரட்டா சொல்லி தர்றேன். நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க. உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? புரியுதா நான் சொல்ற? புரியுதா? அப்ப அட்டாக் பண்ண வந்தாச்சு, ரெடி ஆயாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதடா, கலங்காதடா, நீ எனக்கு மட்டும் பயப்படு, என் பிள்ளையா மட்டும் நீ இரு, அது போதும், நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னார். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லி முடிக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்தாச்சு, யுத்தத்துக்கு ரெடியாகி அட்டாக் பண்ண நிற்கும் போது அசீரிய படையின் ராஜா ஒருவனை ஆண்டவர் இப்பொழுது களத்தில் இறக்கிறார். அவனை எப்படி சொல்லுகிறார் என்றால், நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர்களை எப்படி சொல்லுவார்னா, அசீரிய படையை ஒரு வேகமாய் ஓடுகிற, புரண்டு ஓடுகிற நதியை போல அசிரிய நாட்டு அரசை உன்னை எதிர்த்து அந்த ராஜ்யத்துக்கு எதிராய் புறப்பட பண்ணுவேன். ஒரு காட்டாற்று வெள்ளம் போல அவன் அடிச்சுட்டு வந்து உனக்கு எதிராக இருந்தவனை ஒரு நொடியில எடுத்துட்டு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிடுவான். நீ பயப்படாதடா மகனேன்னு என்று சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுமா சொல்றேன்? உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக மலை போல பிரச்சனை நிற்கும் பாருங்க. இப்ப நீங்க ஆண்டவருக்கு பயந்து மட்டும் இருங்க. ஒரு தேவனால் அனுப்பப்பட்ட வெள்ளம் புரண்டு ஓடி வரும், உங்களை
அட்டாக் பண்ண, உங்களை அழிக்க நினைக்கிற பிரச்சனைகளை இமை பொழுதிலே அந்த தேவனால் அழிக்கப்பட்ட அந்த அழிவு அவர்களை அழித்து கொண்டு போகும். நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. ஒரு நொடி போது ஆண்டவர் சொன்னாரு, வேகமாய் ஓடுகிற நதியை போல இந்த இரு ராஜாக்களையும் நான் அழிப்பேன். மகனே, நீ எனக்கு மட்டும் பயந்துரு. இன்னைக்கு எதை நினைச்சு நீங்க பயந்துருக்கீங்க? ரெடி ஆயிட்டாங்க பாஸ்டர், ஒண்ணுமே என்னால செய்யவே முடியாது, எனக்கு எதிராக பிளான் போட்டாங்க, என் குடும்பத்திற்கு எதிராக பிளான் போட்டாங்க, ஆலோசனை பண்ணிட்டாங்க, வெப்பனை எடுத்துட்டாங்க, அந்த வார்த்தைகளும் வெளிப்பட்டுருச்சு, என்னால இனி தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத மகனே, நீ யுத்தத்தை நிறுத்த, உன் கையில தான் வழி இருக்குது. என்ன வழி? நீ எதெல்லாம் பாவம் செஞ்சியோ, அறிக்கை செஞ்சு முழங்கால் போட்டு, ஆண்டவரே என் குடும்பத்துல ஏன் இப்படி ஒரு யுத்தம், ஏன் என் குடும்பத்துல பிசாசு படையெடுத்து வந்து நிக்கிறான், ஏன் தொழில இப்படி ஒரு பிரச்சனை, ஏன் உடம்புல இப்படி ஒரு நோய். கொஞ்ச நேரம் உட்காருங்க விசுவாசிகள், உட்கார்ந்து ஆண்டவரே என் தவறுகளை எல்லாம் மன்னிச்சிருங்க, இனி நான் உங்களுக்காக வாழ்வேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நடுங்கினீர்கள் என்றால் என் தேவன் ஒரு வெள்ளத்தை விடுவார். அந்த காட்டாற்று வெள்ளம் உங்களுடைய பிரச்சனைகளை இமை பொழுதிலே தூள் தூளாக மாற்றிவிடும். அல்லேலூயா. ஏன் அந்த இடத்துல கொடுக்கிறாரு? தண்ணிக்கும் நெருப்புக்கும் வலிமை அதிகம். ஒரு சுனாமி அடிச்சுட்டு போச்சுன்னா அப்படியே என்ன சொல்றது, நிலப்பரப்பை ஒண்ணுமில்லாம போயிரும் ஒரு செகண்ட்ல. ஆண்டவர் சொல்றாரு, அது மாதிரியே உனக்கு எதிராக வந்த எதிரிகளை ஒரு செகண்ட்ல என்னால அழிக்க முடியும். அது யார் கையில இருக்குது? உங்க கையிலையும் என் கையிலையும் தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் என் குடும்பத்துல கிரியை செய்யணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் வல்லமை உள்ளவரா எனக்கு எதிராக போராடணும் விரும்புறவங்க எத்தனை பேர்? மழை போல எவ்வளவு பிரச்சனை உங்க குடும்பத்தை சூழ்ந்து இருக்குது, இதையெல்லாம் என் சேனைகளின் கர்த்தர் ஜெயிக்கணும்யா, அவர் வெற்றி சிறக்கணும்னு நீங்க விரும்புனா உங்களுக்கு ஒரு ரகசியத்தை மீண்டும் சொல்லி தர்றேன். ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை என்னன்னு தேடி வாசிங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்காததுனால நமக்கு எது தப்புன்னு தெரியாது. பெரிய குழி இருக்கு, குழி இருக்குதுங்கிற போர்டை போடலைன்னா குழிக்குள்ளே என்ன பண்ணிடுவோம், விழுந்துரும். அதே இது போர்டு குழி இருக்கிறது ஜாக்கிரதைன்னு போட்டா நான் குழிக்குள்ள என்ன பண்ண மாட்டேன், விழ மாட்டேன். நிறைய பேருக்கு பைபிள் வசனங்கள் தெரியல. என் ஜனங்கள் அறிவில்லாததினால் சங்காரமாகிறார்கள். தீமை செய்யறது எது தீமை எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கல. எந்த போதகர்களும் உங்களுக்கு என்ன பண்ணல, சொல்லி கொடுக்கல. பைபிள்ல அவங்க அந்த சாப்டர் எடுக்கிறது இல்ல. எடுத்தா எதை எடுப்போம்? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். வயிறு வீங்கியே செத்துருவோம். கர்த்தர் மேய்ப்பரா இருந்து தாழ்ச்சி அடையாம இருந்தா அது ஒரு பகுதி. நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிளை கண்ணாடின்னு வேதம் சொல்லுது. கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிறீங்க, கடற்கரைக்கு போயிட்டு வந்து பரட்ட தலையோட நீங்க கண்ணாடியே பார்க்காம குளிக்கவும் இல்லாம நீங்க சபைக்கு வந்தா எப்படி இருக்கும்? நீங்க ரோட்டுக்குள்ள தான் போய் பாருங்களேன். கனவா மையோட, பரட்ட தலையோட, மூஞ்சி மோரெல்லாம் மண்ணோட, கால்லாம் மண்ணு ஒட்டிக்கிட்டு ஈரமா இப்படியே நீங்க போய் நின்றா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? குளிச்சுட்டு கண்ணாடி என்ன பண்றீங்க? பார்த்து ஸ்டைலா சீவி அப்படி அழகா வர்றீங்க. பார்த்தீங்களா? பைபிளும் அதுதான். பைபிள்ல போகும்போது என் முகத்துல இருக்கிற கரைகள் தெரிகிற மாதிரி என் மனசுல இருக்கிற கரைகள் இதுல கண்ணாடி போல என்ன பண்ணும் தெரியும். என் பாவத்தை இதை சுட்டி காமிக்கும். நீங்க இனிமே பைபிள் படிச்சா ஆசீர்வாதத்தை தருகிற வார்த்தை மட்டுமல்ல, உங்களை திருத்துகிற வார்த்தையும் நீங்கள் எடுத்து படியுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனுக்கு நடுங்குங்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்னைக்கு நான் உறுதியா சொல்ல முடியும், இங்க இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் ஒரு நதியை போல அடிச்சுட்டு போக கர்த்தரால முடியும். நம்புறவங்க எத்தனை பேர்? உங்களுடைய எல்லா பிரச்சனையிலும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். அதுக்கு முன்னாடி நான் மாறணும் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த நாள்ல ஒரு கிருபைகளை தந்து விடுவிக்க வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு விடுதலையும் ஆசீர்வாதம் தர வேண்டிய காரியத்தை நமக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபிப்போம்.